ஹாய் ஹலோ. இப்போ ஒரு நெக்ஸான் வண்டி பேட்டரி டவுன்னு சொன்னாங்க, போய் செக் பண்ணுறதுக்காக போனோம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அவுட் ஆகிட்டு இருந்தது. கரண்ட் அவுட் பார்த்தீங்கன்னா 1.14 to 1.6 வோல்ட் வரைக்குமே கரண்ட் அவுட் இருந்தது. அதான் செக் பண்ணிகிட்டு இருந்தோம், கஸ்டமரும் நானும் சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதில் செக் பண்ணும்போது 1.27 வோல்ட் வரைக்குமே அவுட்டாக இருந்தது. ஸோ அதை எதனால் அவுட் ஆகுதுன்றது வெரிஃபை பண்ணியிருந்தோம். கஸ்டமர் ஆம்ப்ளிஃபையர் போட்டிருந்தார், ஒரு வேளை அதனால தான் அவுட் ஆகுதான்றதும் செக் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆம்ப்ளிஃபையர் போய் செக் பண்ணேன், ஆம்ப்ளிஃபையரோட வாய்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, சரி ஆஃப் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆம்ப்ளிஃபையரும் ஆஃப் பண்ணி பார்த்தோம். பட் அப்படி இருந்தும் வோல்டேஜ் வந்து அதே 1.6 வோல்ட் இதுதான் கம்மியாக இருந்தது. சரி எடுத்துகிட்டு போய் சார்ஜ் போடலான்னு சொல்லிட்டு சார்ஜ் போடுறதுக்காக ஆஸ் யூஷுவல் நம்மளோட எல்லா லிக்விட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா, கஸ்டமர் பேட்ரி வாங்குகிற எல்லாருமே வந்து இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரின்னு நினச்சிட்றீங்க. இது எல்லாமே வந்து லிக்விட் ஆசிட் பேட்டரி. நீங்கள் லிக்விட் ஆசிட் கண்டிப்பாக 6 months ஒன்ஸ் நீங்கள் எவ்ரி 6 months ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் பேட்டரி லைஃப் இன்னும் நல்லா கூட வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆசிடே இல்லை. ஸோ அகைன் எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆசிடை ஃபில் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாத்துலேயுமே ஆசிட் ஊற்ற ஆரம்பித்தோம். எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. ஆசிட் லெவல் அந்த லாக்கு முடிகிற வரைக்கும் தான் இருக்கணுமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம ஆசிடை கரெக்டாக ஊற்றணும். ஓவர்ஃப்ளோ பண்ணக்கூடாது. ஓவர்ஃப்ளோ பண்ணோன்னா என்ன ஆகும்னா மேலே ஃபுல்லாக வெளியே 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 வந்துடும். ஸோ அது வலியும் போது நம்ம காரோட டெர்மினல் ஒயர்ஸ் இருக்குங்களா, அந்த ஒயர்ஸில் பட்டதுன்னா ஒரு மாதிரி அரிச்சிடும், எல்லா ஒயருமே அரிச்சிடும் அந்த சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ அது மட்டும் கவனமாக ஊற்றணும், கரெக்டான லெவலில் தான் ஊற்றணுமே. அதே மாதிரி ஸோ இப்போ சார்ஜ் போடுறோம். ஸோ சார்ஜ் போட்டது அகெயின் ஆஸ் யூஷுவல் வோல்டேஜ் ஏற்றுறோம். 5 to 10 amps தான் வைக்கணுமே. அப்போ தான் வந்து ஸ்லோ சார்ஜிங் ஏற்றினா மட்டும்தான் பேட்டரி நல்ல லாங் லைஃப் வரும். ஸோ ஸ்லோ சார்ஜிங் ஏற்றுறோம், கம்மி பண்ணுறோம். ஸோ 12 hours கண்டிப்பாக அது சார்ஜ் ஆகணும். ஸோ 12 hours கழிச்சு நம்ம பார்க்கலாம். 12 hours later. ஸோ 12 hours அப்புறம் நம்ம லோட் கொடுக்குறோம். லோட் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, 8 7 6 5 4 3 2 1 குட். ஸோ பக்காவாக ஆகிடுச்சு.